சொல்விலாசமராத நான்மறை தூய ஜோதி என்றோது மாகதி நல்கியாளையனுள் நடமாடவாவரிய கல்வி கேள்வியினாலவாவழி காதி மேலடி பாடுமா தமிழ் செல்வர் நாயகரே திருப்போரூரம் மானே. Is weer niks van media, man. Oké. Leven. Dat is meetings. Dan is het van open. Ah, met een box zitten, hè? இருக்கிற மாதிரி இல்லை, முன்னு தான் போகும்.
3,000 people are here. Very good, you are helping them.
மக்கள் பசங்களுக்கு தமிழ் சொல்லிக்கிறேன். பாதிக்கப்பட்டது ஒரு 80 குடும்பங்கள் குடும்பத்தில் வாழ்வாதாரத்தில் மற்றது ஒரு 80 குடும்பத்தில் படிப்பு அங்கே இளைஞர்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள். கணிப்பு குரல் விட இப்போ நாங்கள் நமக்கு ரெண்டு அங்கே இது இருக்கு. தொடர்ந்து மண்டபம் கல்யாண மண்டபமா இங்கே கல்யாணம் இங்கே மதமாற்றமும் அதிகமாக போன திருப்பி வச்சு திருப்பி வரணும். இன்னொரு தடவை வரும் மக்களை சந்திக்கணும். வாங்க நீங்களாம் போட்டு படம் எடுத்துக்கலாம். நல்லா கணேஷ் you all move a little back and the local people want to take a picture. நீங்கள் ஐரோப்பிய நாட்டுக்கு வந்திருக்கிறீர்கள், பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம தமிழ் கலாச்சாரத்தை இங்கே ரொம்ப நல்லா நீங்கள் பாதுகாப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உலகத்திலேயே சிறந்த ஒரு கலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் உலகத்திலேயே ரொம்ப மிக சிறந்த கலாச்சாரம் கலாச்சாரமாக உள்ளது. அதனால் இந்த நம்ம கலாச்சாரத்தையும் தத்துவத்தையும் பொருளையும் நம்ம வழிபாடு எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம், கடவுளை வழிபாடுறது, அப்புறம் திருக்குறள், திருமுறை, இது மாதிரி எத்தனையோ ஞானம்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த ஞானத்துக்கு ஒரு சிறந்த மதிப்பு கிடைச்சி கொண்டு வந்திருக்கு கிடைத்திருக்கிறது. இதை நம்ம இன்னும் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு எத்தனையோ துன்பங்கள்லாம் இருக்கும், அந்த துன்பங்கள்லாம் விலகி அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறோம். அதனால அந்த நமக்கு பல கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தை விடாத நம்ம பிடிச்சி கொண்டு வரணும். அதை ஆசாரம் பண்ணி கொண்டு வரணும். அது பண்ணி கொண்டு வந்துருக்குறீங்க. இது நல்ல கோவில்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. நீங்கள் இலங்கைக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறீர்கள். அந்த மக்கள், முக்கியமாக தமிழ் மக்கள், இன்றைக்கு அந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாது நீண்ட காலமாக இழுத்தளிக்கப்படுகின்ற நிலையை வந்து காணப்படுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பிரச்சனை இந்தியாவோ அல்லது உலக நாடுகளின் ஆதரவுடன் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றம் உண்டாகும்னு நினைக்கிறோம். இந்தியாவில் ஒரு மாற்றம் உண்டாச்சுன்னா தமிழ் மக்களுக்கும் அதில் நல்ல ஒரு வழி பிறக்கும். அதோடு தமிழர்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாத போய்விட்டது. அது எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக மக்களுக்காக நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா அது நிச்சயமாக நம்மளுக்கு வெற்றி உண்டாகும்.
அதனால் எல்லாம் சேர்ந்து வரட்டும். ஏன்னா நம்ம தமிழருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாதது இருக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையாக உள்ளது. அதுவும் இல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தமிழ்நாட்டில் கூட பல விதமான ஊழல்கள், ஒன்று மேலே ஒன்று ஊழல் வந்து ஒரு நேர்மையாக தமிழ் மக்களுக்காக வேலை பண்ணாத இருந்திருந்தாங்க முதல்ல. இப்போ அது ஒரு மாற்றம் உண்டாகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஊழல் அழிஞ்சாதான் நாடே உருப்படும். நாடு உருப்படுறதுக்கு நாட்டு நடுப்புற ஒரு நல்ல சம்பந்தம் உட்படுறதுக்கும் உள்நாட்டு பிரச்சனைகள்லாம் பல விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவில். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமாக ஒரு நல்ல முடிவு உண்டாச்சுனாக்க இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் அதனால அது லாபம் உண்டாகும் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கான பல்வேறு உதவிகளை நீங்கள் செய்து வருவதாக இருக்கிறோம். எத்தகைய திட்டங்கள் நீங்கள் பல விதமான திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்காக ஆர்ஃபனேஜ் நாங்கள் 2 நடத்தி கொண்டிருக்கோம். அண்ணாதாலயம் 2 நடந்து கொண்டிருக்கின்றது. அது தவிர இது ஒரு ட்ராமா, ஒரு யுத்தத்தான ஒரு போரால் உண்டான ஒரு மாதிரி மனசில் இருப்பம் இது துக்கங்கள் இதெல்லாம் வெளியிடுறதுக்கு அவங்க மனசில் ஒரு நிம்மதி உண்டாகிறதுக்கு பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் பண்ண வேண்டியது இன்னும் அதிகமாக உள்ளது. நிறைய பண்ணணும் தமிழ் மக்களுக்கு. அந்த ஒரு விருப்பமும் இருக்கு. இருந்தா கூட தமிழ் மொழியா மறந்துவிடக்கூடாது. அதனால தமிழ் கிளாஸஸ்லாம் நீங்க நடத்தி கொண்டு வரணும். நம்ம மதத்தை விட்டு மதம் ஆடக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் மதம் மாறிடுறாங்க, நினைக்கிறாங்க நம்ம மதம் விட்டு மதம் மாறினா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகுமோ அப்படின்ற ஒரு தப்பான ஒரு நினைவு எண்ணம் உள்ளது. அந்த எண்ணத்தை விடணும். அப்படி மதம் மாறி போனவங்கெல்லாம் திரும்பி நம்ம மதத்துக்கு வரணும். இந்து மதம் எம்மதமும் சம்மதமே என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மதமானது இந்து மதம். இந்து மதத்தில் இருந்துட்டே நம்ம எல்லாரையுமே கௌரவிக்கலாம், எல்லாரையும் ஏற்றுக்கலாம். அது மாதிரி ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள மதம்னா இந்து மதம். அதனால இந்த மதத்தை விட்டு மற்ற மதத்துக்கு போய் இதெல்லாம் தாழா பார்க்கக்கூடாது. அது இளைஞரோட நான் சொல்லக்கூடியது. இந்து மதம் பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்து மதம்னா நிறைய சாமிகளை நம்ம நிறைய தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம் இல்லை, நிறைய தெய்வங்களை நம்ம வழிபாடுறோம்னு. ஆனால் அவங்களுக்கு நான் திருப்பி சொல்லக்கூடியது என்னன்னாக்க ஒரே ஒரு தெய்வம் தான். இந்து மதமும் ஒரே தெய்வத்தை தான் கும்பிடுது. ஆனால் பல விதமான பல ரூபத்திலையும் பல காட்சியிலையும் நம்ம அதை வழிபாடு பண்ணுறோம். அதனால தவறாக நினைக்கக்கூடாது. பெரிய பெரிய நம்ம ஆன்மார்கள்லாம் ஆயிருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கேளுங்க, அவங்க மொழியெல்லாம் கேட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுங்கன்னு சொல்லி
பனி பொழிந்து குளிருறையும் சுவிட்சர்லாந்தில் பால் வண்ண ஆல்ப்ஸ் மலையின் பாங்கிலான புனிதபதி செங்காளன் நகரில் வாழும் புள்ளிமயில் வாகனனை புகழ்ந்து போற்றி கனியமுதத் தெய்வானை வள்ளிநாதன் கதிர்வேலாயுதசாமி மீது ஊஞ்சல் இனிய தமிழ் மொழியாலே எழுதி பாட இடரகற்றும் கணபதி தாள் காப்பதாமே. நாரதரே தும்புருவிற்கானம் பாட நாட்டிசையும் தீபமதை முனிவர் ஏற்ற வாரிருக்கி நந்தி பெரு முழவு கொட்ட வாசலிலே வாழ்த்து மொழி வானம் எட்ட தேவருடன் அரியனும் வடம் தொட்டாட்ட செங்காளன் திருப்பதியிற் கோயில் கொண்டு காரிகையர் இருவருடன் கழித்து வாழும் கதிர்வேலாயுதசாமி ஆடீர் ஊஞ்சல் நாரதரே தும்புருவிற்கானம் பாட நாட்டிசையும் தீபமதை முனிவர் ஏற்ற வாரிருக்கி நந்தி பெரு முழவு கொட்ட வாசலிலே வாழ்த்து மொழி வானம் எட்ட தேவருடன் அரியனும் வடம் தொட்டாட்ட செங்காளன் திருப்பதியிற் கோயில் கொண்டு காரிகையர் இருவருடன் கழித்து வாழும் கதிர்வேலாயுதசாமி ஆடீர் ஊஞ்சல்